இந்த 9வது மாதத்தின் கால வேளையில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற திருச்சபை மக்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, தம்முடைய காருண்யத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய கிருபையினாலே 8 மாதத்தை கடக்கும் கிருபையை தந்திருக்கிறார். 9வது மாதத்தை காணும் கிருபையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் மீதி இருக்கிற காலங்களை நன்மையால் முடிசூட்டி வழி நடத்துவாராக. இந்த நாளின் கால வேளையிலே நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பிலிருந்தே ஆண்டவருடைய வார்த்தையாக யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்ற வாசனத்தின்படி ஒரு மனிதனுடைய இருண்ட வாழ்க்கை, செயல்பட முடியாத வாழ்க்கை, அடைக்கப்பட்ட வாழ்க்கை, முத்தரிக்கப்பட்ட வாழ்க்கை, வெளியே தலை காட்ட முடியாத வாழ்க்கை என்ற நிலை மனிதனை ஆட்டி படைக்கிற ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். எப்பொழுது எந்த நிலை யாருக்கு எங்கே தொடங்கும் என்பது தெரியாமல் இருக்கிறது. நன்றாய்தான் போய்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஏற்பட்ட ஒரு வியாதியினாலே பல ஆண்டுகளாய் ஒரு அறையிலே அடைக்கப்பட்டு வாழ்கிற ஒரு மக்கள் கூட்டம் பெருகி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன இன்சிடெண்டான ஒரு காரியங்கள் அல்லது ஒரு வார்த்தை மனிதர்களை பல நாட்களாய் வெளியே காண முடியாமல் பண்ணிவிடுகிறது. அமைதியாக வீட்டுக்குள்ளே கடவுள் எனக்கு ஏன் இதை அனுமதித்தார் அல்லது கடவுள் தான் அனுமதித்தாரா, மற்ற விதத்தில் சிக்கி கொண்டேனா என்று அப்படியே அடைக்கப்பட்ட வாழ்வில் வாழுகிறவருடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. அதே நேரத்தில் பார்த்தீர்களானால் உலகத்தில் நன்றாய்தான் கடந்து போனோம். உறவுகளில் ஏற்படுகிற பிரச்சனை, பிள்ளைகள், மருமகள், பேரன், பேத்தி, இந்த நிலை வரும்போது அன்பை இழந்து போவது நிமித்தமாக மேலோங்கி நிற்க வேண்டிய அன்பை காட்ட வேண்டியவர்கள் அன்பை காட்ட முடியாத நிலை, சுக வாழ்வை விரும்புகிற நிலை பெருகி வருகிறதை பார்க்கிறோம். என்னுடைய பாட்டியோடு தாத்தாவோடு நான் வாழ முடியும், அவர்கள் எனக்கு உதவி செய்யும் வரைக்கும். அவர்கள் படுத்து விட்டால் அவர்களோடு என்னால் வாழ முடியாது. அத்தனை வருடமாய் கெஞ்சி தூக்கி வளர்த்த ஒரு குடும்பம், உங்களோடு எங்களால் வாழ முடியாது, உங்களுக்கு நாங்கள் காலையில் எழும்பி கடமை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம், அதனால் எங்கேயாவது தனித்து வாழுங்கள் என்ற நிலை வரும்போது அவர்கள் சுக்கு நூறாக நொறுங்கி போய் ஏதோ ஒரு இடத்துல அடைபட்டு கிடக்கிறார்கள். அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள்? ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு நிலையை தந்தார்? சாகிற வரைக்கும் நடக்கிற பலனை தந்திருக்கலாமே, எழும்பி சுத்துகிற பலனை தந்திருக்கலாமே. பிள்ளைகளோடு வாழ முடியாத நிலை வந்துவிட்டது, பிள்ளைகள் நம்மை கசந்து விடுகிற அளவுக்கு நம் வாழ்வு மாறிவிட்டதே என்கிற நிலை உலகத்தில் பெருகி வருகிற ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். யாரை எப்பொழுது என்ன பலவீனம் தாக்குறது என்று தெரியாத ஒரு நிலையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வு நடக்கிறது, ஓடுகிறது. இதில் நான் 3 விதமான மனிதர்களை பார்க்கிறேன். ஒன்று, மனசாட்சி இழந்து போன மனிதர்கள். யார் எப்படி போனால் எனக்கு என்ன, எனக்கு என்னுடைய சுக வாழ்வு தான் முக்கியம், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத நிலையிலே நான் சுதந்திரமாய் வாழ விரும்புகிறேன் என்கிற கூட்டம் பெருகி இருக்கிற ஒரு சூழல் குடும்பத்துக்குள்ளே இது நடக்கிறது. 2வது கூட்டம் என்ன? உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்கிறோம், அவ்வளோதான், சேர்ந்து வாழ்வோம், ஆனால் நீங்கள் எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, எங்களிடத்தில் உதவி கேட்கக்கூடாது, எங்களோடு நீங்கள் ஐக்கியப்படக்கூடாது, ஏதோ சேர்ந்து வாழ்வோம். இதற்கு என்ன சொல்லுகிறார்கள்? அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப் என்று சொல்லுகிறார்கள். நாட் அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப், இது அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃபே கிடையாது. அன்பு தான் அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப்ல உள்ள மேலானது. இது என்னது அப்படின்னா, என்னால் முடியல, ஒன்று அட்ஜஸ்ட் பண்ண முடியலங்கிறத மறைமுகமாக தாக்குற ஒரு சிலை பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களும் உலகத்தில் பெருகி இருக்கிறார்கள். 3வது ஒரு நிலை இருக்கிறது, சேர்ந்து வாழ்வோம், என்ன வந்தாலும் பரவாயில்லை, உன்னால் என் உயிர் போனாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னால் உன் உயிர் போனாலும் ஏற்றுக்கொள், சேர்ந்து வாழ்வோம், என்ன வந்தாலும் பரவாயில்லை. நீ எனக்கென்று கடவுள் கொடுத்த மனைவி, நீ எனக்கென்று கடவுள் கொடுத்த கணவன், நீ எனக்கென்று கடவுள் கொடுத்த அப்பா அம்மா, நீ எனக்கென்று கடவுள் கொடுத்த பாரப்பிள்ளைகள், உன்னத நிலையிலே பிள்ளைகளுக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை, அதை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்ற நிலையில் வாழுகிற ஒரு கூட்டம். இந்த நிலையில தான் இந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் வருகிறது. இந்த நிலை வேதத்தை நான் இன்று காலையில் உட்கார்ந்து தியானிக்க ஆரம்பிக்கும் போது எனக்குள்ளே ஒரு வார்த்தை மிகவும் என்னை ஷாக் ஆகிவிட்டது. இந்த அம்மாவுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் படிக்க வேண்டுமானால் லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்துக்குள்ளே நுழைய வேண்டும். அதுக்குள்ளே போனால் ஒரு பெரிய டாபிக் நான் ரொம்ப மேலே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது பெண்களுக்கு சாதாரணமாய் கடவுள் கொடுத்த ஒரு சின்ன பலவீனம், பெரும்பாடு என்பது. இந்த அம்மாவுக்கு எத்தனை வருஷம்? 12 வருஷமாக கண்டினியூ ஆகுது. 12 years கண்டினியூ ஆகுது. என்ன எண்ணியிருப்பாங்க? இன்னைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும், நாளான்னைக்கு முடிஞ்சிடும். கணவன், பிள்ளைகள், அப்பா அம்மா எல்லாரும் இதுதான் யோசிச்சிருப்பாங்க. இன்னைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது இயற்கையாக வரக்கூடியது. இது ஒரு வியாதி என்று சொல்லுவது முடியாத காரியம். கண்டினியூ ஆகிறதுனால வியாதி என்று சொல்லப்படுகிறது. இந்த வியாதி ஒரு சாதாரணமான பலவீனம். இது வந்துவிட்டது. அங்கே என்ன எழுதியிருக்கிறது? லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்தில் இந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படிச்சுக்கோங்க, கடவுளே போட்ட கண்டிஷன். ரெண்டாவது, இந்த அம்மா ஒரு பிளேட்டை தொட்டு புருஷன்கிட்ட சோறு வாங்கிட்டா பிளேட்டும் தீட்டாயிரும், தொட்ட புருஷனும் தீட்டாயிருவான். இந்த அம்மா ஒரு பெட்டில் படுத்துச்சு அப்படின்னா அந்த பெட்டில் யாராவது போய் உட்கார்ந்தா பெட்டை தொட்டவங்க தீட்டாயிருவாங்க. ஆசாரியன்ட்ட போகணும், போய் தீட்டு கழிக்கணும். அப்போ இந்த அம்மா எப்படி வாழ்ந்துருக்குன்னு யோசித்து பார்த்துக்குவாங்க. தான் குடும்பத்தில் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும், டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும். பேசலாம், டச் பண்ணக்கூடாது. இந்த அம்மா ஒரு போர்வையை ஒரு வருஷம் பயன்படுத்திட்டு இந்த அம்மாவால் துவைக்க முடியாது. ஏன்? 12 years பாடியில் என்ன போயிட்டு இருக்கு? பிளட்டு போயிட்டு இருக்கு. பலவீனத்தின் உச்ச நிலையில் இருப்பாங்க. இப்போ இந்த போர்வையை யார் துவைக்கணும்? கொஞ்சம் யோசிங்க. புருஷன் போய் எடுத்து துடைக்கான்னு வச்சுக்கோங்க, துவைக்க எடுக்கான், அவன் தீட்டாயிருவான். இப்போ அவன் என்ன பண்ணுவான்? துவைக்கிறத விட நீயே தீயை வச்சு கொளுத்தீருன்னு சொல்லுவான். ஏன்னா நான் திரும்ப அதுக்கு போகணும், ஒரு புறா கொஞ்சம் தூக்கிக்கிட்டு தீட்டு கழிக்கணும், ஆசாரியன்ட்டு போகணும். எப்படிடா நான் வாழ்கிறது? கணவன் மனைவி உறவு எப்படி இருந்திருக்குன்னு யோசித்துக்குவாங்க. பிள்ளைகள் உறவு எப்படி இருந்திருக்குன்னு யோசித்துக்குவாங்க. பெற்றோர் இருந்தால் அந்த ரூம்பு பக்கமே போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இவளை தொட்டா தீட்டு. இந்த சட்டத்தை கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். கொடுத்தவரை நோக்கி அழுது பார்க்குறாங்க, ஆண்டவரே எங்கிட்ட என்ன பாவம் இருந்தாலும் மன்னியும், தயவு செய்து இறங்கும். 12 வருஷமா நோ ஆன்சர். வியாதி கூடுது, பலவீனம் கூடுது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அதில் என்ன சொல்லியிருக்கு? 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாக இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தவள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் எத்தனை வருஷம் பைபிள் படிச்சிருக்கேன், இன்னைக்கு காலையில் என் இருதயத்தை அசைச்ச ஒரு வார்த்தை. அப்போ சும்மா இல்லைல்ல, எப்படியாவது என்ன வாங்கிடணும்? சுகம் வாங்கிடணும், எப்படியாவது சுகம் வாங்கிடணும். சூப்பர்ல. யோசிங்க, அல்ல யோசித்து பாருங்க. இப்போ அவளுக்கு ஒரு கணவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு டாக்டர் வராரு, அந்த அம்மாவை தொட்டா சொல்லுங்க தீட்டாயிருவாங்க. கணவன் கூட்டு போனா தீட்டாயிருவாங்க. ரெகுலராக ஒரு புறா கொஞ்சம் தூக்கிக்கிட்டு எங்கே போய்கிட்டே இருக்காங்க? ஆசாரியன்ட்ட. ஆசாரின்னு யோசிக்கான், இன்னும் உங்கள் மனைவிக்கு சுகமா இல்லையா?
தான் வியாதி தான் குடும்பத்தோடு நிற்கலை. திருச்சபைக்கும் தெரிய வர்ற அளவுக்கு வியாதியினுடைய கொடுமை, தலை குனிந்த ஒரு வாழ்க்கை, தன்னை குனிந்த வாழ்க்கை. ஒரு மனிதன் இவ்வாறு எழுதுகிறான் தன்னுடைய புஸ்தகத்தில். நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் அதை படித்தேன். ஒரு கணவன் மனைவியும் பேசி கொண்டிருக்கிறார். அவனுடைய உரையாடல் பிற்காலம், கடைசி காலத்தை குறித்து தான சிந்தைக்குள்ளே போகிறார்கள். அப்பொழுது மனைவி சொல்லுகிறாள், நீங்கள் நான் இறந்த பிறகு மரிப்பது தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் மரித்த பின்பு, நீங்கள் போட்ட தாலியை எடுத்துவிட்ட பின்பு நீங்கள் மரித்தால் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது மிகுந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். கணவன் கண்களில் கண்ணீர் வடிய சொல்லுகிறான், இல்லை, எனக்கு சமைக்கவே தெரியாது, இவ்வளோ நாள் உன் சாப்பாட்டில் சாப்பிட்டுட்டேன், நான் செத்த பிறகு நீ செத்தின்னா உனக்கு சாப்பாடாவது கிடைக்கும், நீ செத்த பிறகு நான் செத்தனா எனக்கு என்ன கூட கிடைக்காது, சாப்பாடு கூட கிடைக்காது, நான் பிள்ளைகளெல்லாம் நம்பி வாழ முடியல, கடவுள்கிட்ட அப்படி கேட்காத. 2 பேரும் சேர்ந்து கடைசியில் என்ன முடித்தாங்க தெரியுமா? ஆண்டவரே 2 பேரையும் ஒரே நாளில் ஒரே டைமில் எடுத்துக்கொள்ளும்னு ஜெபம் பண்ணாங்க. ஏன் அப்படி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? பின்னால் படக்கூடிய பாடு, ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும். ஒரு வியாதி கணவனை மனைவி சார்ந்து வாழ முடியவில்லை, மனைவி கணவனை சார்ந்து வாழ முடியவில்லை. ஐயா, நாங்கள் செய்த பாவம் என்ன? ஆசாரியன்ட்ட போய் கேட்டிருப்பாங்க, ஐயா இந்த வியாதிக்கு ஏதாவது பலி செலுத்த முடியுமா? சொல்லுங்கய்யா, ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கிற செலவை விட உங்ககிட்ட கொண்டு கொடுத்துட்றேன்யா. நேற்று தான் ஒரு சொத்தை விற்றுருக்கேன், கிட்டத்தட்ட என் வாழ்க்கை காலி ஆயிடுச்சு, என் மனைவியின் உயிர் ஊசலாடுகிறது, 12 வருஷமாய் ஒரு குடும்பம் அலறுகிறது, அழுகிறது, கண்ணீர் வடிக்கிறது. எனக்கு என்ன தெரியுமா? இயேசுவும் அங்கே தான் இருக்கிறார். இயேசுவும் அங்கே தானே இருக்கிறார். பேதுரு மாமி ஜுரமாய் இருந்த போது தேடி போக தெரிந்த ஆண்டவருக்கு எருசலேமிலே எந்த வழியும் இல்லாத ஒரு மனிதனுடைய வீட்டில் போய் ஆண்டவர் அற்புதம் செய்ததாக இல்லையே. ஏன்? எப்படி அழுதிருப்பார்கள் என்று நான் காலையில் ஒரு 4:30 மணிக்கு உட்கார்ந்து யோசித்தேன். எப்படி அழுதிருப்பார். இதான் நம் நிலைமையா? உதவி கூட செய்ய முடியவில்லையே, இப்படி ஒரு வேதத்தை எழுதி வைத்து விட்டு போய்விட்டாரே. என் மனைவி கீழே விழப்போகிறாள், அவளை தூக்கி கட்டில் வைக்க முடியவில்லையே, அதை நான் வைத்தால் தீட்டுள்ளவன், மறுபடி நான் ஆலயம் செல்ல வேண்டும். பணமும் இல்லை, இனி ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு வழி இல்லை, எல்லாம் செலவழிந்து போயிற்று. என்ன முடிவுக்கு வந்திருப்பார்கள்? கர்த்தாவே உம் சித்தம் எங்களில் ஆக கடவது. இதான் ஒரு மனிதனுடைய கடைசி சத்தம். என்ன தெரியுமா? இயேசு சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளில் என்னை ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும்
என் சித்தத்தின்படி அல்ல, உம் சித்தத்தின்படியாக. எஸ், எல்லாம் முடிந்து போயிற்று. இதைத்தான் கடைசியில் ஒரு கிறிஸ்தவன் சொல்ல வேண்டும். வேறு வழியே இல்லை. உடைந்து நொறுங்கி வாழ்கிறீர்களா? இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு குட் நியூஸ் கிடச்சிருக்கு. இயேசு உங்கள் கிராமத்துக்கு வருகிறார் என்று. 12 வருஷம் பலவீனமாக இருந்த அம்மாவுக்கு வீக்னஸ் எவ்வளோ இருந்திருக்கும்? எழும்ப முடிஞ்சிருக்குமா? நடக்க முடிஞ்சிருக்குமா? ஹெல்ப்பும் கேட்க முடியாது. நம்மளும் அப்படி தானே இருக்கோம். தலை குனிஞ்சு வாழ்கிறேன்யா, ரூமை விட்டு வெளியே வர மனசு இல்லை, மருமக முகத்தை பார்க்க முடியல, சம்பந்தார் முகத்தை பார்க்க முடியல. கல்யாணம் கட்டும்போது வசதியாக இருந்தோம், ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், அவங்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் இல்லை, தேடி கூட போக முடியல, போனால் குற்றவாளி. அவங்களால போக முடியல. இந்த அம்மா என்ன பண்ணா தெரியுமா? இயேசு வருகிறார். சாக போகிறது உறுதியாயிட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இவட்ட இருந்த தைரியம். உடம்புல பலன் இல்லை, முடிவு பண்ணிட்டான் சாக போகிறது உறுதியாச்சு. எப்படி சாக போகிறோம்? 12 வருஷமா நம்ம புருஷன் சொத்தெல்லாம் வச்சு என்னை பாதுகாத்துட்டான். ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணுவோம். என்ன பண்ணுறான்? மாற்று வேடம் உண்டாக்குறாளாம், மாறு வேடத்தை தரிக்கிறாளாம். எழும்புனா இயேசு கிறிஸ்து நிற்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இவளுக்கோ பலன் கிடையாது, பலன் கிடையாது. உள்ளத்துல ஒரே ஒரு எண்ணம் இருக்கு, இவரை தொட்டா சுகம் வரும். அவ வீட்டை விட்டு எழும்பும் போது அவ உள்ளத்துல இருந்த ஒரே ஒரு எண்ணம் தெரியுமா? இவரை தொட்டா சுகம் வரும். ஆனா அவரை தொடுறது அவ்வளோ லேசான வேலை. தொடணும்னு போனா யூதர்கள் கல்லை கொண்டு எரிஞ்சிருவான். சொல்லிட்டு போனா சாவு நடுத்தெருவில் வந்துடும். புருஷங்கிட்டையும் சொல்ல முடியாது, யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் வேத பிரமாணத்தின்படி வாழ்றேன்னு சொல்றான். வேத பிரமாணம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்றான். அன்பை விட்டுட்டா. ஓல்ட் டெஸ்ட்மென்ட் என்ன இருக்கு? ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல என்ன இருக்கு? அன்பு கிடையாது, நியாயப்பிரமாணம். நியூ டெஸ்ட்மென்ட் என்ன வந்திருக்கு? நியாயப்பிரமாணம் புத்தி நீ பயன்படுத்தி நடத்தணும், நான் அன்புனால நடக்கணும். ஒரு கற்பனையை நீ அன்புனால கை கொள்ளணும். அதனாலதான் யோவான் சொன்னான், வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். அன்பு எப்படி இருக்கணும்? வசனத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது, வசனத்தை யூஸ் பண்ணக்கூடாது. அது ஓல்ட் டெஸ்ட்மென்ட். நியூ டெஸ்ட்மென்ட்க்கு வரணும். இவ புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கா, ஆனா பழைய ஏற்பாட்டினுடைய அடிமைத்தனம் இன்னும் போகல. ரெண்டும் ஜங்ஷன் ஆகிற இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா. ஆற்று முகத்துவாரமும் கடலும் இணைகிற இடத்துல எவ்வளவு டேஞ்சர் இருக்குமோ அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 3 வருஷ மக்கள் இருந்தாங்க. இப்போ யோசிங்க, எலும்புனா நடக்க ஆரம்பிச்சிட்டா. இங்க உள்ள என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன், பயப்படாதீங்க. உள்ள என்ன சொல்லியிருக்கோம்? இந்த இடி படணுமா? நம்மளும் அப்படித்தானே சொல்றோம். இந்த பாடுபடணுமா? கிறிஸ்தவத்தில் இந்த நபரோட போய் கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்றதுக்கு ஃப்ரீயா கூட வாழக்கூடாதா? இவ்வளவு நெருக்கப்பட்ட வாழ்க்கை தேவையா? நம்ம போகும்போது அப்படிதான் சிந்திச்சிருப்பாங்க.
எனக்கு இந்த வாழ்வு தேவையா? ஒரு பக்கம் போனா 4 பேர் இடிக்கான், இன்னொரு பக்கம் போனா 10 பேர் இடிக்கான். கீழே விழுந்து 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 எந்திரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ 2 மனுஷன் யாருன்னு தெரியாம நினைச்சிருப்பான், தூக்கி விட்டுருப்பான்ல. தெரிஞ்சா கல்லை கொண்டு எரிஞ்சிருவான். இப்போ அந்த அம்மா போற வழியில அதுக்கு பிரதானமான செயல் என்ன தெரியுமா? தன்னை காட்டிடக்கூடாது. இந்த அம்மாவுக்கு போற வழியில் என்ன பிரச்சனை தெரியுமா? தன்னை யாருன்னு காட்டிடக்கூடாது. ஆனா போய் தான் ஆகணும். டிஸ்டர்ப் நிறைஞ்ச கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். டிஸ்டர்ப் நிறைஞ்ச கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் எதிர்பார்த்தது நடக்கலை, கவலைப்படாதீங்க, கண்ணீரை தொடைங்க. தடவி 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 கையை இப்படி இப்படி விட்டு விட்டு பார்க்குறா. இயேசு பக்கத்தில் வந்துட்டா. நம்ம ஆள் 12 பேரும் சுற்றி நிற்கான், வில்லங்க பிடிச்சவனு. அதை பேதுரு தான் சொல்கிறான். ஓ, நாங்கள் தான் உங்களை நினைச்சிக்கிட்டு இருக்கோம், நெருக்கிக்கிட்டு இருக்கோன்றான். நம்ம ஆள் யாரையும் தொடைய விட மாட்டேன்னு இருக்கான். 12 பேரும் அந்த காலம் என்ன தான் பண்ணியிருக்கான்? நல்ல யோசிங்க. 45ஆம் வசனத்தை பாருங்க. ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே. சூழ்ந்து நெருக்கிறாங்க. இந்த அம்மாவோட நுழைய முடியல, விடல, முயற்சி. கடைசியில் எப்படியோ ஒரு இடத்துல அவர் பாடியிலையோ அந்த அம்மா அவருடைய வஸ்திரத்திலேயோ யார் கை பட்டுட்டு, இந்த அம்மாவுடைய கை பட்டுட்டுங்க. பாடி ஷாக் ஆச்சு, ஃபுல் பலன் வந்துச்சு, ஸ்ட்ரென்த் கிடச்சிருச்சு. தான் உடம்புல ஒரு மாற்றத்தை உணர்ந்தா என்ன நினைச்சா தெரியுமா? இப்படியே ஒளிஞ்சு எங்கே போயிடணும்? வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா தெரிஞ்சா கல்லறிஞ்சு கொண்டிருக்கூடாது. ஆண்டவர் பார்த்தாரு, டேய் என்கிட்டே ஒளிரியா? ஏன் முன்னால் உன்னை ஒருத்தனும் குற்றவாளியாக தீர்க்க முடியாது, நான் கடவுள். நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததே நான் தானே, ஏன் பயப்படுற அப்படின்னு என்ன பண்ணார் தெரியுமா? என் ஆண்டவர் அவ்வளவு கூட்டத்துக்குள்ளே கேட்டார், என்னை தொட்டது யார்? நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நம்ம ஆண்டவர் இவ்வளவு கடினமானவரான்னு நினச்சிடாதீங்க. இவ வீட்டிலேருந்து புறப்படும் போது இவருக்கு தெரியுமா தெரியாதா? ஹலோ, தெரியுமா தெரியாதா? இடிச்சு இடிச்சு கீழே விழும்போது தெரியுமா தெரியாதா? தன்னை யாருக்கும் காமிக்க கூடாதுன்னு மறைச்சி மறைச்சு வரும்போது தெரியுமா தெரியாதா? ஒரு வார்த்தை அங்கே நின்று சொல்லியிருக்கலாம்ல, ஏமா போ, உன் பலவீனத்திலேருந்து விடுதலை ஆக்கப்பட்டான். ஏன் இவ்வளவு சோதிச்சாரு? நம்ம கேள்வி தானே, நம்ம கேள்வி தானே. ஒரு சின்ன ஜோம் பண்ணாங்களாம், கடன் நீங்கிட்டான். ஒரு சின்ன ஜோம் பண்ணாங்களாம், பிள்ளைக்கு வேலை கிடச்சிட்டான். ஒரு சின்ன ஜோம் பண்ணாங்களாம், வியாபாரத்தை ஆசீர்வதிச்சிட்டாராம். எத்தனையோ பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் விடிய விடிய சொல்லுங்க ஜோம் பண்ணி தான் பார்க்கேன், நோ ஆன்சர். ஏசு இருக்காரா? ஏசு இருக்காரா? அவர் இருக்காருங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். இந்த அம்மா படுற இடியெல்லாம் பார்க்குறார், விழுறதை பார்க்குறார், எழும்புறதை பார்க்குறார், தன்னை மறைக்கிறத பார்க்குறார். அவருக்கு என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு கட்டணும்னா இப்படி ஒரு அம்மா நமக்கு தேவைடா. இந்த சுற்றி நிற்கிறவன் பூரா நியாயப்பிரமாணத்தை தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு நல்ல அடி கொடுக்கணும் அப்படின்ட்டு அமைதியாக இருக்கார். தொட்டுட்டா யாருன்னு கேட்காரு. இப்போ பேதுரு சொல்கிறான், ஓ நாங்கள் எல்லோரும் நெருக்கிட்டு இருக்கோம், உன் வேலையை பாரு. என் சர்ரத்துலேருந்து என்ன புறப்பட்டுச்சு? ஹலோ, இப்போ நான் உங்கள்கிட்ட அடுத்த கேள்வி கேட்க போகிறேன். சுற்றி இப்போ எல்லாரும் அவரை என்ன செய்யிட்டு இருக்காங்க? சுற்றி எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. வல்லமை யார் தொட்டும் போது மட்டும்தான் புறப்பட்டுச்சு?
அவர் சர்றத்தில் வல்லமை இருக்கு. ஆனா யார் தொடும்போது மட்டும்தான் வல்லமை வந்துச்சு. தொட்டா அற்புதம் நடக்குன்னு பலவீனத்திலையும் பாடலையும் பிரச்சனையிலையும் நுழைஞ்சி விழுந்து எழும்பி அழுது புருண்டு வந்து தொட்டவளுக்கு தான் தொட்டுச்சு. சும்மா கோயிலுக்கு வந்து உட்கார்ந்துட்டு தந்தான துதி போன்னு பாடுனா வல்லமை வராது. எல்லாரும் நெருக்கிட்டு இருக்கிற மாதிரி யாரும் நெருக்கிட்டு இருப்போம் சொல்லுங்க? இயேசுவை நெருக்கிட்டு தான் இருப்போம். ஒரு முறை கோயிலுக்கு வரனாயா, இந்த அம்மாவை போலவா, எனக்கு இன்னைக்கு அற்புதம் செய்யணும், உம்மை நம்புறேன், நீர் கடவுள். இந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை சில நேரம் தள்ளிட்டு வர்றார்ல. எஸ், ஏன் தெரியுமா? ஏன் அப்படி தள்ளிட்டு வர்றாரு தெரியுமா? இந்த அளவுக்கு ஏன் கஷ்டப்படுத்துறாரு தெரியுமா? ஓ மூலமா ஒரு வேதம் நிறைவேறும். எல்லாருக்கும் முன்னால சத்தம் போட்டு அவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த ஸ்திரீ தான் மறந்திருக்கவில்லை என்று கண்டு தான் தொட்ட காரணத்தையும் தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. என்ன சொன்னார் தெரியுமா? யா, இந்த பெரும்பாடு உள்ள காலங்கள் உனக்கு நான் தான் கொடுத்தேன், ஆனா இனி பயப்படாதா. உனக்கு ரொம்ப பெரும்பாடு பிரச்சனை வருதா, என்னை தொடு. நியாயப்பிரமாணம் உடைச்சிட்டேன், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன். என் சர்ரத்தில் நியாயப்பிரமாணத்தையும் சிலுவையில் நிறைவேற்றி விட்டேன். அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தம் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். எஸ், ஏசாயா 25:8 கண்ணீரை துடைக்கிற ஒரு உயிரோடு இருக்கிறார். கண்களை மூடுவோம், தலை தாழ்த்துவோம். நெருக்கப்பட்டு வாழ்கிறோமோ? எந்த உதவியும் இல்லை, எல்லாம் முடிந்து போனது. எனக்கு நானே உதவி. அந்த அம்மாவை போல எல்லா முயற்சியும் போய்விட்டது, பணமும் போய்விட்டது. என்னை ஒருவர் கூட்டிக் கொண்டு போக முடியாது. இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். அவருக்கு அரசாங்கெல்லாம் பெருசே கிடையாது, தூக்கி எரிஞ்சிருவார். அதிகாரம்லாம் அவருக்கு பெருசு கிடையாது. உனக்கு விரோதமாக எழும்புறவன் காலையில் உயிரோடு இருப்பது அவர் கையில் தான் இருக்கு. கிருபை நிறைந்த ஆண்டவரே, எல்லாம் முடிந்து போயிட்டு என்று வந்திருக்கிறோம். இல்லை, புதிதானது ஆரம்பமாகிறது. திரும்பி போய் அந்த அம்மா வீட்டிலே கணவனை கட்டி பிடித்து, பிள்ளைகளை கட்டி பிடித்து, தான் தாய் தேப்பமாரை கட்டி பிடித்து 12 வருஷத்துக்கு பின்பு, ஆண்டவரே என் உறவை எனக்கு மறுபடியும் தந்தீர் என்று கண்ணீரோடு உமக்கு நன்றி சொன்னது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரிலும் இந்த மாதத்தில் ஆராய்ந்து முடியாத காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் செய்கிறவராய், இதே போல பணி செய்கிற இடத்துல இடையூறு கொடுக்கிறவர்கள் மத்தியில் எந்தெந்த தடை கொடுக்கிறார்களோ, நெருக்குகிறார்களோ, அத்தனை நெருக்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தாமே விடுதலை கொடுத்து ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.